டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். உங்களுடைய குழந்தைங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது, அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சரியா அமையலைன்னா அன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? தனியா இருந்தா சொல்லுவேன் சார், 100க்கு 100 தனியா இருந்தா சொல்லுவேன். இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க மாட்டேன். இப்ப நான் வந்து ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா இருக்கேன். ஒரு வீட்ல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ வாழ்க்கை சரியில்லைன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அதை உதாரணமா எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். எத்தனை குழந்தைங்க என் அம்மா ரோல் மாடல், என் அப்பா ரோல் மாடல்னு சொல்லி வளர்றாங்க. எத்தனை குழந்தைகள் வந்து அம்மா தனித்து நின்று குழந்தைய வளர்க்கும் போது தூக்கி கொண்டாடுறாங்க. என் அம்மா இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க, இல்ல அட்ஜஸ்ட் பண்ணல, தனியா தனிச்சு நின்று என்னை வளர்த்தாங்க போது அது நாளைக்கு என்னைய பாத்துக்கும். நான் இன்னொருத்தவங்க தேடி போகும்போது நாளைக்கு என் குழந்தை என்னை பாத்துக்கும். என்ன சார் நிச்சயம்? அந்த குழந்தை வந்து கடைசி வரைக்கும் ஒரு தியாக சூடரா தான் இருக்கும். தியாக சூழலா இருக்க சொல்லல சார். அந்த குழந்தைக்கு அந்த எண்ணமே நம்ம கிட்ட இருந்து தானே சார் உருவாகும். நம்மளே தவறான ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட கூடாது சார் அந்த குழந்தைக்கு. அதுதான் என்னோட நோக்கம் சார். நான் 100% ஏத்துக்க மாட்டேன் சார். ஏத்துக்க மாட்டேன். காரணம் இப்போ எங்கள் பொண்ணு இருக்குது, பேத்தி இருக்குது ஒன்று. அவங்க சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் தான் இதுவரையில் நானும் எங்கள் மிஸ்ஸஸும் அறிவுரை சொல்கிறோம். அதை விட்டுட்டு சரி அவர் விட்டுட்டு இந்த பேத்திக்கு இன்னொரு கல்யாணம் இவர் தான் உன் அப்பா அப்படின்னு கூட ஐ டோன்ட் லைக். இவங்க எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறதும் ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. என் குழந்தைங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கான சாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பேரண்ட்டாக நான் டிசைட் பண்ணுவேன், சொசைட்டியாக நான் டிசைட் பண்ணுவேன். 2 பேர் தனி நபருக்கான சுதந்திரம் நான் கொடுக்க மாட்டேங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நான் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னுடைய பசங்களுக்கு வந்து நான் எடுக்கிற கிளாஸில் போனேன்னா பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரது இந்திய கலாச்சாரத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லித்தருவேன். இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி தான். வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. என் பையனை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு கல்யாணத்தை ஆதரிக்க விட மாட்டேன். ஸோ இந்தியா கலாச்சாரமே பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது, ஒருத்திக்கு தான் ஒருவன். ஏன்னா எங்கள் கடவுள்களே வந்து 2 மனைவிகளோட சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா 50 லட்சம் ஆண்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மனைவிகளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்தியாவில். 1.4% ஆண்கள் வந்து இங்கே 2 மனைவிகளுக்கு மேல் வந்து இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இங்கே வந்து ஒரு பெண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெண்கிட்டேருந்து பறிக்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு கலாச்சாரமாகவே இருந்துகிட்ருக்கு. எங்கேயாவது உசுரோடு இருந்தால் யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பியோ அப்படிங்கிற பயத்தில் கணவனோட எரிச்சு கொன்ன கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரம்.